வேட்டைக்காரர்கள் நிரந்தர குடியிருப்பு அற்ற நிலையில் நாடோடி வாழ்க்கையை மேற்கொண்டு குழுக்களாக வாழ்கிறார்கள். வேட்டைக்காரர்களும் தங்களுக்கு வழங்கப்படும் பெயர்களில் இருளர் என்கின்ற பெயரும் ஒன்று என குறிப்பிடுகின்றனர். வேட்டைக்காரர்கள் வேட்டையாடுதல், தேன் எடுத்தல் போன்ற தொழிலை மேற்கொண்டு வருகின்றனர். மேற்கொண்டு தகவலை ஒப்பு நோக்குகையில் ஒன்றுக்கொன்று தொடர்புடையனவாக உள்ளன. இம்மலைவாழ் மக்களின் வாழ்க்கை முறையில் மலர்கள் சிறப்பிடம் பெறுகின்றன. மலரின் வளர்ச்சி செயல்பாட்டோடு தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை இணைந்து கொண்டு வாழ்ந்த தொன்மையை நமக்கு புலப்படுத்துகின்றது. இன்றைக்கு வேட்டைக்கார பழங்குடி மக்களின் வாழ்க்கை முறையில் பெண்களின் பருவநிலைகளை பூவின் பருவநிலையோடு ஒப்பிட்டு கூறும் மரபு காணப்படுகின்றன. அவைகள் கீழ்கண்ட முறையில் வரிசைப்படுத்தப்படுகின்றன. பருவம் எய்தாத பெண்ணை மொட்டு என்கின்ற சொல்லால் குறிப்பிடுகின்றனர். பெண் பருவம் அடைந்தவுடன் பூ பெய்தல் என்கின்ற சொல்லால் குறிக்கப்படுகின்றனர். பெண்ணிற்கு திருமண கால நேரத்தை குறிக்கும் போது கன்னிப்பூ வெடித்தல் என்கின்ற சொல்லை பயன்படுத்துகின்றனர். சங்க இலக்கியத்தில் பெண்கள் கன்னிப்பூ சுடுவது மரபாக இருந்துள்ளதையும் குறிஞ்சிப்பாட்டில் கன்னிப்பூ இடம்பெறுகிற நிலையையும் இங்கு நோக்கத்தக்கது. பெண் கருவுற்று இருக்கும் 5 அல்லது 7 மாதங்களில் பூ முடித்தல் என்கின்ற சடங்கு நிகழ்த்தப்படுகிறது. இந்த சடங்கில் பல வகையான மலர்களை பெண்ணுக்கு சூடுதல் என்கின்ற நிலையில் உள்ளது. பெண் கருவுற்று இருக்கும் பொழுது 9 மாதத்தில் சூழ் செய்தல் என்கின்ற சடங்கு நிகழ்த்தப்படுகிறது. இவற்றில் சூழ் என்கின்ற சொல் மலரின் சூழ்முடியில் இனப்பெருக்கம் நடைபெறுகின்ற நிகழ்வை மக்கள் மனித வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்கின்ற தன்மையை அறிந்ததால் தான் மனித வாழ்க்கையின் இனப்பெருக்க தன்மைக்கு ஒப்பிட்டு கூறியுள்ளனர். மாதவிடாய் நின்ற பெண்கள் பூ மாறியவள் என்கின்ற சொல்லால் குறிக்கப்படுகின்றனர். பூவின் செயல்பாட்டு தன்மையை இழந்தவள் என்கின்ற பொருளில் கையாளப்படுகின்றது. தொடக்க கால குறிஞ்சிப்பாட்டில் தோழியும் தலைவியும் பெரிய பாறைகளின் மீது பூக்களை பறித்து விளையாடுவதை குறிஞ்சிப்பாட்டு குறிப்பிடுகின்றது. மாலங்கு உடைய மலிவனம் அருகி பூக்களை தேடி தேடி பறித்து தலைவியும் தோழியும் விளையாடி கிளிகளை ஓட்டி நின்ற நிலையை பாடல் காட்டுகிறது. இதேபோல வேட்டைக்காரரின் பாடல்களில் தாங்கள் வணங்கும் கன்னிமார் தெய்வம் பூக்களை பறித்து விளையாடி கொண்டு வருவதாக பாடப்படுகிறது. 7 மலை மேல நான் இருப்பேன், 7 10 தாழம்பூ நான் ஒடிப்பேன், யாரோடி கன்னியம்மா நாம விளையாடி பூ முடிப்போம் என்று பாடப்படுகிறது. 2 பாடல்களிலும் பூ பறித்து விளையாடுகின்ற சூழல் ஒன்றாக உள்ளது. வேட்டைக்காரரிடம் மலர் வழிபாடு பின்னர் கன்னிதெய்வ வழிபாடாக வந்திருக்கலாம். இனக்குழு சமூகத்தின் தொடக்க கால பண்பாடு மலர் பண்பாடாக இருந்திருக்கலாம். ஆகவே மலரின் பண்பாட்டை மனித வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பெண்ணை இனப்பெருக்கத்துக்கு உரியவள் என்கின்ற நிலையில் பெண் வழிபாடாக மாறியுள்ளது. இதனால் தான் புறநானூற்று பாடல் ஈன்று புறந்தறுதல் எண்தலை கடனே என்று குறிப்பிடுகின்றது. மக்களை பெறுவதை பெண்களின் கடன் என்று குறிப்பிடுகிறது. ஆகவே வளமை என்பது பெண்ணின் இனப்பெருக்கம் இவற்றின் தொன்ம குறியீடாக மலர் பண்பாடு இருந்துள்ளது. இந்நிலை பாலை போன்ற நிலத்தில் வளமை குன்றி இருந்ததால் தான் அம்மக்களிடம் மலர் பண்பாடு பாலை நில பெண் தெய்வ வழிபாடாக இருந்துள்ளது. வேற்று நாகரிகம் பண்பாட்டு தாக்குதலுக்கு உள்ளாகாத மலைவாழ் பழங்குடி மக்களிடம் குறிஞ்சிப்பாட்டில் குறிப்பிட்ட மலர் பட்டியல் கொண்ட மலர் பண்பாடும் இன்றைக்கு அம்மக்களிடம் வழிபாட்டு பாடலாக பூப்பாடல் பேப்பாடல் என்ற நிலையில் வழங்கி கொண்டு வருகின்றன எனலாம். வாய்ப்புக்கு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Lalitamala. Now I request Ravichandran to present his paper on the Narikuravas. தமிழ் ஆய்வாளருக்கும் தமிழ் உணவாளருக்கும் எனது வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நரிக்குறவர்களின் மொழி. மொழி சமுதாயம் சார்ந்தது. மொழி இல்லையேல் சமுதாயம் இல்லை. அதேபோன்று சமுதாயம் இல்லையேல் மொழி இல்லை, மொழி இல்லையேல் சமுதாயம் இல்லை. இந்த இரண்டர கலந்த உறவை அடிப்படையாக கொண்டே மொழியானது அது சார்ந்துள்ள சமுதாயத்தையும் பண்பாட்டையும் விளக்கும். இன்னும் குறிப்பிட்டு விளக்கும் நிலையில் மொழியானது மனித நாகரிகத்தோடும் மனித உணர்வோடும் பின்னி பிணைந்தது எனலாம். அத்தகையான மொழிகள் ஒலி வடிவம் வரி வடிவம் பெற்று திகழ்கிறது. வரி வடிவம் இன்றி ஒலி வடிவமை பெற்ற மொழிகள் பெரும்பாலும் பழங்குடிகளின் மொழிகளாகும். அவையான ஒலி வடிவம் பெற்ற மொழி நரிக்குறவர்களின் மொழியாகும். இம்மொழியை பற்றி அறிவதே என் கட்டுரை நோக்கமாகும். உலக மொழிகள். உலகில் 6912 மொழிகள் உள்ளது. இதில் 2269 மொழிகள் ஆசியாவிலும், 2092 மொழிகள் ஆப்பிரிக்காவிலும், 239 மொழிகள் ஐரோப்பாவிலும் உள்ளது. இந்தியாவில் 1652 மொழிகள் பேசப்படுவதாக 1961ஆம் ஆண்டு கணக்கெடுப்பு கூறுகிறது. ஏறத்தாழ 5000 பேராவது பேசினால்தான் ஒரு மொழி தனிமொழி அந்தஸ்து பெறுகிறது. அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் 259 மொழிகள் தனிமொழி அந்தஸ்தை பெற்றுள்ளன. தற்போது 18 மொழிகள் அங்கீகாரம் பெற்றுள்ளன.
22 மொழிகள் சாகித்ய அகாதமி அங்கீகரித்து இலக்கிய விருது வழங்கி வருகிறது. இந்தியாவில் 4 வகையான மொழி குடும்பங்கள் காணப்படுகின்றன. பழங்குடிகளின் மொழி ஏறத்தாழ 400 சிறு மொழிகள் மலைவாழ் மக்களால் பேசப்படுகின்றன. இவற்றுக்கு தனித்த வரி வடிவமோ இலக்கியங்களோ இல்லை. இப்பழங்குடி மக்கள் படித்தவர்கள் கூட இம்மொழியை விட்டுவிடுகின்றனர். இந்நிலை ஏற்பட்டால் இந்நூற்றாண்டின் இறுதிக்குள் பெரும்பாலான மொழிகள் அழிந்துவிடும் என்கிறார் டாக்டர் பூரணச்சந்திரன். இக்கருத்தையே டாக்டர் பொற்கோவும் ஒரு காலத்தில் 10,000 மொழிகள் வழக்கில் இருந்தன என்றும் அவை தற்போது பேசப்படும் மொழிகளில் ஏறக்குறைய 50% மொழிகள் இன்னும் சில நூற்றாண்டுகளில் அழிந்துவிடும் என்றும் குறிப்பிடுகிறார். பழங்குடிகளின் மொழிகளில் ஒன்றான போ என்னும் மொழி, அதாவது இந்தோனேஷியாவில் பேசப்பட்ட போ என்னும் மொழி சென்ற 4 மாதங்களுக்கு முன்பு இறந்துவிட்டதாக தினகர நாளிதழ் வெளியிட்டுள்ளது. நரிக்குறவர்கள் மொழி. நரிக்குறவர்கள் பேசும் மொழி வாக்கிரி போலி ஆகும். தமிழன் பேசுவது எப்படி தமிழ் மொழியோ அதே போன்று நரிக்குறவன் அதாவது வாக்கிரி பேசுவது வாக்கிரி போலி ஆகும். வாக்கிரி போலி என்பது வாக்கிரி வெள்ளோ போலி என்பதன் சுருக்கமாகும். இம்மொழி இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தை சார்ந்ததாகும். வாக்கி என்றால் மராட்டி மொழியில் புலி என்றும், வாக்கிரி என்றால் புலி இனத்தவன் என்றும் அழைக்கப்படுகின்றனர். குஜராத் மொழியில் வாக்கிரி என்றால் குருவி என்றும், வாக்கிரி வெல்ஜத் என்றால் குருவிக்கார ஜாதி என்றும், வாக்கிரி வேலோ என்றால் குருவிக்காரன் என்றும், வாக்கிரி வெல்வோடோ என்றால் குருவிக்கார கூட்டம் என்றும் அழைக்கப்படுகின்றனர். ஆந்திராவில் வாழும் எருக்கலவாரும் தமிழகத்தில் வாழும் நரிக்குறவர்களும் ஒரே இனத்தை சார்ந்தவர்களா என்று ஐயோ கொள்ள தேவையில்லை என்று டாக்டர் எக்டர்தசன் குறிப்பிடுகிறார். இக்கருத்தையே டாக்டர் ச அகத்தியலிங்கமும் ஆந்திராவில் வாழும் எருக்கலவரும் தமிழகத்தில் வாழும் நரிக்குறவர்களும் ஒன்றாக கருதுகின்றார், ஒரே பிரிவர் என்று குறிப்பிடுகிறார். எருக்கலவர் என்றால் ஆந்திர மொழியில் குறி சொல்லுபவர் என்று பொருள்படும். தெலுங்கில் எருக்கல வாண்டோர் என்றால் குறி கூறுபவர்கள் என்று பொருள்படும் என டாக்டர் ஒட்பர்ட் குறிப்பிடுவதாக டாக்டர் எர்கதசன் குறிப்பிடுகிறார். ஆந்திராவில் வாழும் நரிக்குறவர்கள் எருக்கலர் தாங்கள் பேசும் மொழியின் எற்கல் என்றே குறிப்பிடுகின்றனர். நரிக்குறவர்கள் நரிக்குறவர்களின் வாக்கிரி போலி இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தை சார்ந்ததாகும். தமிழ் பேசுவதற்கு அம்மொழி ஒரு புரியாத புதிராகவே உள்ளது. இதை ஹிந்தி உருது பேசுவதற்கும் குஜராத்தி பேசுவதற்கும் இம்மொழி புரிந்து கொள்ளும் நிலையில் உள்ளது என டாக்டர் கோ சீனிவாச வர்மா குறிப்பிடுகிறார். வாக்கிரி மொழியின் ஒலி அமைப்பும் இலக்கண அமைப்பும் தமிழ் தெலுங்கு இருமொழிகளிலிருந்து வேறுபட்டதாகும். உயிர் ஒலியன்கள் குரில் நெடில் மூக்கொலியுடைய உயிர் மெய்யொலிகள் குரல் அசைவுடைய வல்லொலிகள் முதலியன சிறப்பு அம்சங்களாகும். மேலும் ழகரத்திற்கு ஒப்பாக குரல் அசைவுடைய யகரம் பயன்படுத்தப்படுகிறது. நரிக்குறவர்கள் தாங்கள் பேசும் மொழியுடன் வட்டார் மொழியும் கலந்து பேசுகின்றனர். இவர்கள் தங்களுக்குள் பேசும்போது தாய்மொழியும் பிறருடன் பேசும்போது அவர்களுக்கே உரிய மொழியையும் கலந்து பேசுகின்றனர். வாக்கிரி போலியில் ஆண்பால் பெண்பால் மற்றும் அலிப்பால் என்னும் 3 வகை பால்நிலைகள் அமைந்துள்ளன. தமிழ் மொழியினை போன்று இரு திணைகள் காணப்படவில்லை. இவர்கள் மொழியில் பால் காட்டும் விதிகள் காணப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக பா என்றால் அப்பா, ஆயா என்றால் அம்மா, வாக்கிரி என்றால் நரிக்குறவன், பைக்கோ என்றால் நரிக்குறத்தி, பாபா என்றால் தம்பி, பகின் என்றால் சகோதரி. மேலும் இம்மொழியில் எண் இடம்பெறுகின்றன. மேலும் என்னுடைய கலாய்வில் கிடைத்த தகவலாக விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 23 ஊர்களில் வாழும் நரிக்குறவரிடம் தாங்கள் பேசும் மொழி என்னவென்று கேட்டால் பெரும்பாலானோர் தெரியவில்லை என்றே குறிப்பிடுகின்றனர். உந்தூர்பேட்டை மாசிலாமணியிடம் கேட்டால் தாங்கள் பேசுகிற மொழி என்னன்னு தெரியாது, ஆனால் எல்லா மொழியும் கலந்து வரும் என்று குறிப்பிடுகிறார். சிறுகதை ஆசிரியர் அகிலன் குறிப்பிடுகையில் நரிக்குறவர்களின் மொழி கரபுரா என்று குறிப்பிடுகிறார். அகிலன் குறிப்பிடுவதை நோக்கும்போது அம்மொழி ஒரு ஒழுங்கற்று காணப்படுவதாக குறிப்பிடுகிறார். இதற்கு காரணம் இவர்களுக்கு பன்மொழி புலமை இருப்பதுதான் என எண்ண தோன்றுகிறது. கள்ளக்குறிச்சி மணி அவர்களிடம் கேட்டால் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மராத்தி, மலையாளம் என 6 மொழிகளுக்கு மேல் எங்களுக்கு தெரியும், எங்கள் மொழி என்னன்னு எங்களுக்கு தெரியாது என்று நம்மையே திரும்பி கேள்வி கேட்கிறார். மேலும் நெய்வேலி தமிழ்ச்சங்கமும் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனமும் இணைந்து நடத்திய 10 நாள் பயிலரங்கின் நிறைவு விழாவில்